ரஷ்யா தோத்துட்டாங்கங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலி, ஆப்ரேஷனலி, டாக்டிக்கலி ரஷ்யா தோற்றுவிட்டது. இந்த அறிவிப்பு ஒரு 10, 15, 20, 30வது முறையாக அமெரிக்காவினுடைய இராணுவ ஜெனரல்ஸ் எல்லாமே வெளியில் விடுறாங்க. ஸோ ரஷ்யா தோற்றுவிட்டதா, இல்லை ரஷ்யா தோற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை இந்த மாதிரியான ஃபேக் செய்தியை வெளியில் விட்டு ரஷ்யாவை தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களா? இப்போது நேட்டோவினுடைய சீஃப், அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, இவங்க 2 பேருமே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்புக்கு பின்னால் புட்டின் அவர்களுடைய ஒஃபென்சிவ் அடி இருக்குமா? பல கேள்விகள் மட்டும் கிடையாது, அதுக்கான அப்டேட்டும் எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? யுஎஸ்னுடைய ஒரு ஜெனரல் அவர் சொன்னது தான், ரஷ்யா தோத்துடுச்சு, புட்டின் அவர்கள் 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் உக்ரைனை பிடிக்க முடியல, அப்படின்னா தோத்துட்டாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஆப்கானிஸ்தானுக்குள்ளே ஒரு 4-5 வருஷமா 10 வருஷமாக அமெரிக்கா தானே இருந்தாங்க, அப்படின்னா அமெரிக்கா தோத்துடுச்சா? என்ன சார் உங்கள் கணக்கு? நீங்கள் இருந்தால் வெற்றி, அவங்க இருந்தால் தோல்வியா? 1 வருஷம் ஆப்கானிஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய தாலிபன்களுக்கு எதிராக மட்டும்தான் அமெரிக்கா போராடினாங்க பல வருடங்கள். ஆனால் இங்கே ரஷ்யாவுக்கு எதிராக 50 நாடுகள், அந்த 50 நாடுகள்கிட்ட எல்லாரும் போய் நீ கண்டிப்பாக உதவி செய்யணும் மாப்பிள்ள, அவன் மாப்பிள்ள பாரு உக்ரைனை அப்படி அடிச்சுட்டு இருக்கான் மாப்பிள்ள, நம்ம ஏதாவது செய்யணும். இன்றைக்கி நேட்டோ படையினுடைய சீஃப்கிட்ட போய் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேசியிருக்கார். என்னன்னா, மச்சான் நம்ம போட்ட கணக்கில் ஏதோ ஒரு பிசுறு தட்டிருச்சுடா, பேசாமல் என்ன செஞ்சிடலாம், நேட்டோ நாடுகள்கிட்ட போய் சொல்லிடு. நேட்டோ சீஃப்கிட்ட அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்கிறார், நேட்டோ நாடுகள்கிட்ட போய் சொல்லுங்கள், எல்லாருமே என்ன உதவிகள் செய்கிறோன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் சீக்கிரம் செய்யுங்கப்பா, ஏன்னா போர் ரொம்ப பெரிய அளவில் உக்கிரமாக மாறிட்டு இருக்கு, ஒஃபென்சிவ் அடிக்க தொடங்கிட்டாங்க. பாக்முத் பகுதியில் வேகனார் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, இப்போ கால் வச்சு அடுத்த காலும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை யார் அறிவிச்சிருக்காங்கன்னா, யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளியில் சொல்லுது, ஆமாப்பா பாக்முத் பகுதியில் வேகனார் குரூப் கொஞ்சம் அட்வான்ஸ்க்கு வந்திருக்காங்க, ஆனாலும் என்ன செய்யலை, உக்ரைன் பின்வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைன் பின்வாங்கலை, ஆனால் 2 பாலங்களை உடைச்சிட்டாங்க. அது தெரியுமா? 2 பாலங்கள் இன்றைக்கி பாக்முத் பகுதியில் உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ பாலங்கள் உடைக்கப்படுவதும் இல்லை இந்த ஒரு எதிரி படை முன்னேறி வருவதும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, பல பாலங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ வேண்டுமானாலும் அந்த பாலங்களை துண்டித்து விட்டோம் என்றால் இந்த எதிரி படையால் அந்த இடத்துக்குள்ளே வர முடியாது. ஸோ கொஞ்சம் டிலே வரும், மறுபடியும் புதிய பாலங்களை உருவாக்கணும், அப்படி இல்லைனா வேற்று வழியை கண்டுபிடிக்கணும், இதுக்கெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இந்த காலதாமதத்துக்குள்ள எதிர்ப்படையினர்கள் ஒன்று தப்பிச்சு போயிடலாம், அப்படி இல்லைனா வேறு சில படைகளும் அங்கே கொண்டு வந்து இந்த பாலத்தை கட்டி வர்றதுக்கு முன்னாடி அந்த படை கூட சண்டை போடலாம். இதுக்காகத்தான் பல பாலங்கள் அப்படிங்கிறது கட்டி வைக்கப்படும். ஸோ இந்த மாதிரி பாலங்களை உடைத்து விட்டது. ஏன்னா உக்ரைன் நினைச்சிட்டாங்க, ஓகே உள்ளே வந்துட்டாங்க, இனிமேல் ரஷ்யா உள்ளே வந்துட்டாங்கன்னா வேறு எதுவுமே செய்ய முடியாது, பாலங்களை உடைத்திடலாம் அப்படின்னு சொல்லி முக்கியமான 2 பாலங்கள் அப்படிங்கிறது உடைக்கப்பட்டிருக்கிறது. பாக்முத் பகுதியை ரஷ்யா கையகப்படுத்திட்டாங்கன்னா ரஷ்யா ஒஃபென்சிவ் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இது நடந்துட்டு இருக்கும்போது தான் நேட்டோ நாடுகள் கொஞ்சம் ப்ரெஷருக்கு உள்ளாகிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது நேட்டோ நாடுகளால் என்ன செய்ய முடியும்? ஆனால் அமெரிக்கா என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க, லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் உங்களுக்கு தாரன்னு சொல்லியிருந்தோம்ல, அது எங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. அமெரிக்கா இன்னைக்கு சொல்லியிருக்கிற அறிவிப்பு. ஏன்பா எனக்கு கொடுக்க முடியாது லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படின்னு சொன்ன அப்படி கேட்டாங்க, உக்ரைன் கேட்டாங்க, ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேட்கும்போது, இல்லைப்பா அது எங்களுடைய ஸ்டாக்லேயே இல்லை, நாங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டோம்னா நியர் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு வார் வருது, அமெரிக்காவுக்கு எதிராக யாராவது யுத்தம் செய்கிறாங்கன்னா எங்ககிட்ட அது இல்லாமல் போயிடும், அதனால் லாங் ரேஞ்ச் வெப்பனை எங்களால் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னங்க ஏஜமா, உங்களை நம்பி தானே நாங்கள் யுத்தத்தில் வந்தோம், இப்படி திடீர்னு கைவிரிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்டால் வேறு வழி கிடையாதப்பா அப்படின்னு சொல்லி அங்கே அமெரிக்கா கைவிரிச்சிட்டாங்க. உக்ரைனுக்கு இந்த இடத்துலேருந்து மட்டும் அடி விழுகலை, நிறைய இடத்துலேருந்து அடி விழுகுது. ஆனால் நார்வே என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு 32லேருந்து 36 லெப்பர்டு 2 பீரங்கிகள் அப்படிங்கிறது இருக்குது, அதில் 8 பீரங்கிகளை உனக்கு தாரேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நார்வேயும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் நார்ட் ஸ்ட்ரீம் 1 நார்ட் ஸ்ட்ரீம் 2 பைப்பில் பல லீக்குகளை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிற அந்த ரிப்போர்ட்டை ஸ்வீடனை சேர்ந்த ஒரு நபரும் இன்றைக்கி வெளியில் விட்டுருக்கார். ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வெளியில் வருது, ஸ்வீடன்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வெளியில் வருது. என்னங்க அமெரிக்கா, பொய்யை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது போலையே, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, எது எப்படி இருந்தாலும் அடுத்ததான் இந்த ஸ்வீடன் ஃபின்லாந்து என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நேட்டோ படையினுடைய ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு, ஸ்வீடன் எக்காரணம் கொண்டு நீங்கள் தனியாக வரக்கூடாது, ஃபின்லாண்டினுடைய கையை பிடிச்சிட்டு நேட்டோக்குள்ளே இணைந்து விடுங்கள், அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லது, ஆனால் உக்ரைன் அதுக்கு இல்லை துருக்கி அதுக்கு சம்மதம் தெரிவிக்கணுமே அப்படின்னு கேட்டால் அங்கே தான் பேச்சுவார்த்தை வழியாக துருக்கியை வழிக்கு கொண்டு வரலான்னு நினச்சிட்டு இருக்காங்க.
அப்படியே இருக்கும்போது தான் மோல்டோவா பிரச்சனை. மோல்டோவினுடைய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு புட்டின் அவர்கள் பெரிய அளவில் பிளான் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி மோல்டோவினுடைய அரசாங்கம் சொன்னாங்க. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே உக்ரைன் சொன்னாங்க, மோல்டோவா வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான அந்த திட்டத்தை நாங்கள் தான் என்ன செஞ்சோம், தடுத்து நிப்பாட்டியிருக்கோம். மோல்டோவாவுக்கு பாய வேண்டிய குண்டுகளை எங்களுடைய மார்பில் நாங்கள் சுமந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னார். அதுக்கு அடுத்த நாளே மோல்டோவா இப்படி ஒரு ரஷ்யா மீது குற்றச்சாட்டை சொன்னாங்க. ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, கிடையாது, அப்படி உங்களுடைய அரசாங்கத்தை கவிழ்க்கணும்னா இந்த நேரம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே நாங்கள் கவிழ்த்திருப்போம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் மோல்டோவா பக்கம் அப்படியே போகிறத பார்த்த மோல்டோவா அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ் எல்லாம் திடீர்னு பார்த்தா என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டெம்பரரியாக எங்களுடைய ஏர் ஸ்பேஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம்யா அப்படின்னு சொன்னாங்க. சில பல மணி நேரங்களுக்கு பிறகு ஏர் ஸ்பேஸை மறுபடியும் திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே போலந்து நாட்டுக்குள்ளே MiG-21 ரக விமானங்கள் எல்லாமே போனது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லைப்பா இந்த ஸ்பை பலூன் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பெரிய ஆட்டம் காணிச்சிட்டு இருக்கு, போலந்துக்கு மேலேயும் ஸ்பை பலூன் பறக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங், அப்படி ஏதாவது ஸ்பை பலூன் வந்துச்சுன்னா சுட்டு வீழ்த்துவதற்காகத்தான் நாங்கள் விமானங்களை இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை மோல்டோவாவுக்கு மேலேயும் ஸ்பை பலூன் பறந்துருக்குமோ, அதனால தான் மோல்டோவா ஸ்பேஸை அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை இன்றைக்கும் இப்போ வர மோல்டோவா கொடுக்கல. இப்போ இரவு மணி 9:45 இந்த நேரம் வர மோல்டோவா கொடுக்கல. இனி 15ஆம் தேதி பிப்ரவரி காலையில் கொடுத்தால் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் ஏன் எதுக்கு மோல்டோவா அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியை இப்போதும் கேட்டுட்டு வராங்க. ஸோ நாட்டோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா ப்ரிப்பேர் டு மோர் வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த யுத்தத்துக்கு ரஷ்யா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை தான் ரஷ்யாவே சொல்லிட்டாங்களே, நாங்கள் ஒஃபென்சிவாக அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ மட்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது -9 கொஞ்சமாக குறைந்து ஒரு -4 -3 வந்துச்சுன்னா பெரிய அளவில் அடி நடந்திருக்கும், பெரிய அளவில் யுத்தங்கள் அங்கே வந்து கான்ஃப்ளிக்ட், அங்கேருந்து குண்டு வந்திருக்கும், இங்கேருந்து மிசைல் பறந்திருக்கும். ஏன்னா இப்போதைக்கு அங்கே டேங்குகள் ஒர்க் ஆகணும். டேங்குகள் ஆர்டிலரி கன்ஸ்லாம் ஒர்க் ஆகணும்னா -9 டிகிரிலலாம் ஒர்க் ஆகாது. அதுக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கு குறைவாக மறுபடியும் பதிவு செய்யப்படும் போது வெப்பநிலை அங்கே போர் அப்படிங்கிறது துரிதமாக நடக்கும். அதனால தான் இப்போ எல்லாருமே வெப்பன்ஸை சீக்கிரமாக கொடுங்க, உங்களால் என்ன முடியுமோ அதை சீக்கிரமாக உக்ரைனுக்கு கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. பிரான்சினுடைய பிரசிடென்ட் எமானுவேல் மேக்ரோன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா G20 தலைமையாக இருக்காங்கப்பா, இந்த நேரம் ரொம்ப குரூஷியலான நேரம் தான். ரஷ்யா கூடலாம் இந்தியா கொஞ்சம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி என்ன செய்யலாம், இந்த கான்ஃப்ளிக்ட்டை ஒரு ஓரமாக நிப்பாட்டி அப்படியே கொஞ்சம் போதும்பா அப்படின்னு சொல்லி நிறுத்த வைக்கலாம். சீனாவும் நினைத்தாலும் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை சொல்லியிருக்காங்க. இரண்டு நாடுகளுமே ரஷ்யாவுக்கு இம்பார்ட்டண்டான நாடுகள் அப்படிங்கிறதுனால இந்த பல பேச்சுக்கள் எப்போதுமே இருக்கும். அஸ் யூஷுவல் இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ரஷ்யா இன்றைக்கும் உக்ரைனுடைய பவர் கிரிட் அடிச்சிருக்காங்க. அந்த பவர் கிரிட் அடித்தது மட்டும் கிடையாது, அந்த பவர் கிரிட் அடித்ததுனால சில பல ஏரியாவில் ரொம்ப அட்வான்ஸ்டாக ரஷ்யா முன்னேறி வராங்க அப்படிங்கிற செய்தியும். இந்த பதுங்கு குழிகள் வழியாக நடக்கக்கூடிய யுத்தம் வேர்ல்டு வார் 2க்கு பிறகு அதிகமாக ட்ரென்ச் அப்படிங்கிறது, பதுங்கு குழிகள் அப்படிங்கிறது இந்த யுத்தத்தில் தோண்டப்பட்டிருக்கு. அதில் வார்ஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த பாக்முத் பகுதியிலலாம் பதுங்கு குழிகள் அப்படிங்கிறது பல கிலோமீட்டர்களுக்கு தோண்டப்பட்டிருப்பதாகவும், அங்கேருந்து தாக்குதல் வருவதனால தான் அதிகமாக இப்போ என்ன செய்ய முடியல, ஒரு ட்ரூப்பால் ஒரு இடத்தை சீக்கிரமாக பிடிக்க முடியல. இப்போ உக்ரைன் ட்ரூப்பால் ரஷ்யாவினுடைய இடங்கள் இல்லாட்டி ரஷ்யா ஏறி வந்த இடத்துல திருப்பி ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய தாக்குதலை நடத்த முடியல. ரஷ்யாவாலையும் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை அதிக அளவு நடத்த முடியாமல் திணறுகிறார்கள். எப்போதுமே இந்த சுரங்கங்கள் பதுங்கு குழிகள் அப்படின்னு சொல்லும்போது யுத்தத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். அதே மாதிரி தான் இந்த யுத்தத்தையும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கு. ரஷ்யாவினுடைய வீரர்களுக்கு ஏஷியன் கேம்ஸ்லேருந்து அழைப்புகள் வந்ததாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி ஒலிம்பிக், இப்போ ஏஷியன் கேம். என்னப்பா ஜெலன்ஸ்கி அவர்களே, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் போலயே, அமெரிக்காவும் என்ன ஏஷியன் கேம்ஸ்லலாம் எங்கள் தலையீடு வராதா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்கலாம். ஆல்ரெடி அமெரிக்கா 2024 பிரசிடென்ட் எலெக்ஷனில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேறு அறிவிச்சிருக்கார். ஜோ பைடன் அவர்கள் அவருடைய மகன் அப்படின்னு சொல்கிற பெரிய ஒரு பிரச்சனையை ஓடிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஆயில் மார்க்கெட்லேயும் பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ ஆயில் மார்க்கெட்டினுடைய பிரச்சனையை கொஞ்சமாக சால்வ் பண்ணுறதுக்காக அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய கச்சா எண்ணெய் இருப்பு அப்படிங்கிறதெல்லாம் 2 கோடி 3 கோடி அப்படின்னு சொல்லி வெளியில் இறக்கிட்டு இருக்காங்க. இதுவே பெரும் பிரச்சனையாக யாருக்கு மாறும்? அமெரிக்காவுக்கு மாறும். அமெரிக்காவில் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலான பிரச்சனையாக மாறும். அது இல்லாமல் ஓஹியோ அந்த நதிக்கரையோரமாக கெமிக்கல் ட்ரெயினில் ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆகி தீப்பிடித்து அங்கே இருக்கக்கூடிய நதி முழுவதுமாக விஷத்தன்மை ஆகிவிட்டது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இப்போது அமெரிக்காவினுடைய தலை மீது தொங்கக்கூடிய கத்தியாக மாறி நிற்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் இப்போ அடுத்த ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. ரஷ்யாவினுடைய ஃப்ரீ செய்யப்பட்ட அசட்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம், உக்ரைனுக்காக செலவழிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் சீக்கிரமாக செலவழிக்க போகிறோம் அப்படிங்கிறது இப்போ தான் அஃபிஷியலாக வெளியில் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே பார்க்கும்போது ரஷ்யா ஒஃபென்சிவாக அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு உக்ரைனும் ஒஃபென்சிவாக அடிப்பதற்கான ஆயுதங்கள், அந்த
படைபலம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பெருக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் சில நாடுகள், உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகளுக்கு இந்த வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறது வந்ததுனால பெரிய அளவு முடிவுகளை துரிதமாக எடுக்க முடியவில்லை. நேட்டோ பல நாடுகளையும் ப்ரெஷர் பண்ண போகிறாங்க. அமெரிக்கா அந்த ப்ரெஷரை இன்னும் அதிகப்படுத்த போகிறாங்க. ஓவராலாக பிரச்சனை இல்லாட்டி இந்த யுத்தம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டது. மிகப்பெரிய யுத்தமாக மாறப்போகிறது. இந்த மார்ச்சில் நமக்கு அதனுடைய ஃபுல் பிக்சர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ காத்திருங்கள், என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான அப்டேட் எல்லாமே வியூகம் வழியாக தினசரி பகிரப்படும். ஆனால் இந்த 16, 17, 18 வீடியோ வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். நான் முதலே சொன்ன மாதிரி பெங்களூரில் நடக்கக்கூடிய ஏர் ஷோ, ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஏர் ஷோக்கு நான் போக போகிறேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள், எந்தெந்த விமானங்கள் வருது, அதனுடைய சிறப்புகள் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு நேரடியாக என்னுடைய இன்ஸ்டா ஸ்டோரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ஒரு vlog சேனல் தொடங்கப்பட்டு அதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த சேனலில் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக பகிரப்படும். அதையும் சீக்கிரமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.